எல்லாம் உள்ள அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகையை முடிந்ததற்கு பின்பாக திருமறை குர்ஆனிலிருந்து வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற வசனம் திருமறை குர்ஆனினுடைய 2வது அத்தியாயமான அல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 173வது வசனம். இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு எதுவெல்லாம் ஹராம் என்கின்ற ஒரு பட்டியலை இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வல்-தம வல்-லஹ்மல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு 4 விஷயங்களை இதெல்லாம் உங்களுக்கு ஹராம்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கின்றான், கட்டளை இடுகின்றான். இன்னமா ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு ஹராம் எதுவெல்லாம் என்றால் அல் மைத்தத, தானாக செத்தவை, வத்-தம, ரத்தம் உங்களுக்கு ஹராம், வல்-லஹ்மல் ஹின்ஸீர், பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராம், வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களினுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு ஹராம். இந்த 4 விஷயங்களை இறைவன் ஹராம் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக இறைவன் சொல்கிறான், யார் தாமாக விரும்பி செய்யாமலும் இன்னும் வரம்பு மீறாமலும் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ ஃபலா இஸ்மா அலைஹி, அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இறைவன் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த வசனம் எதற்கானது என்றால், எதுலாம் ஹராம் நல்லா சொல்லிட்டு அடுத்து இறைவன் என்ன சொல்றான்னா, நீங்களா விரும்பி அதை செய்யாம இருக்கணும். இப்போ உங்களுக்கு தானாக செத்தது ஹராம், ரத்தம் உங்களுக்கு ஹராம், பன்றியினுடைய இறைச்சி ஹராம், அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்படாமல் மற்றவர்களினுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டிருந்தா இதுதான் ஹராம். இதெல்லாம் தாமாக போய் விரும்பி செய்வது கூடாது, வரம்பு மீறுதலாக செய்வது கூடாது. இப்படி இல்லாமல் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அப்பொழுது உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறான். நிர்பந்தம் என்கின்ற ஒன்று வந்துவிட்டால், நிர்பந்தம்னு ஒண்ணு வந்தா மட்டும்தான் நமக்கு ஹராமானதை எல்லாம் இறைவன் ஹலால் என்கின்ற ஒரு வழியை நமக்கு காட்டி தருகிறான். நிர்பந்தம்னா என்ன என்பது இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவது கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிர்பந்தத்தோடு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நிர்பந்தம் அப்படின்னா என்னன்னா, உயிர் போகின்ற தருணம் மாத்திரம்தான் நிர்பந்தம். இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டோம், நமக்கு உண்பதற்கு எதுவுமே கிடைக்கல, பல நாட்கள் ஆகிவிட்டது, சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல, தானாக செத்து போன ஒரு மிருகத்தினுடைய அல்லது தானாக செத்து போன ஒரு பிராணியினுடைய இறைச்சி தான் கிடக்கிறது. அது நமக்கு ஹராம், மார்க்கெட்டினுடைய அடிப்படை. அல்ல முதலாவதாக சொல்வது அதுதானே, இன்னமா ஹர்ரமா அலைக்குமுல் மைத்தத, தானாக செத்தது உங்களுக்கு ஹராம். நம்ம மாட்டிக்கிட்டே சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப இந்த தானாக செத்த இந்த பிராணியினுடைய இறைச்சியை சாப்பிடல அப்படின்னா நம்ம அவ்வளவுதான், நம்ம மரணிச்சிருவோம். நம்ம சாப்பிட்டே ஒரு 3-4 நாட்கள் ஆயிடுச்சு, நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை என்கின்ற ஒரு பட்சத்தில் தானாக செத்ததினுடைய இறைச்சி எடுத்து சாப்பிட்டால் இறைவன் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். உயிர் போகின்ற தருணம் தான் நமக்கான நிர்பந்தம் என்கின்ற ஒரே சூழல். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்ல உங்களை ஒருத்தர் மிரட்டுறாரு, நீ பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் உங்களை ரொம்ப நிர்பந்திக்கிறார், நீ இந்த பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடலாம், உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு நம்ம மிரட்டி கொண்டிருக்கிறார். நம்ம சாப்பிடலன்னா கட்டாயமா நமக்கு மரணம் தான் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுதா, அந்த நேரத்தில் நாம் அதை சாப்பிட்டால் இறைவன் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டார். நிர்பந்தம்னா இதுதான், உயிர் போகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது, இதை விட்டா வேற வழியே இல்லை, வேற வழி மரணிக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குதுன்னா அதுதான் நிர்பந்தம். ஆனா இந்த நிர்பந்தத்தை இன்னைக்கு மக்கள் எதற்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க தெரியுமா? இறைவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அது மாதிரியான எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு என்ன செய்யறது, எனக்கு நிர்பந்தம் ஆயிடுச்சு, ஆடம்பர திருமணத்துல ஏன் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா வேற வழி இல்லையே, நிர்பந்தம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணுக்கு ஏன் வரதட்சணை போட்டு அனுப்பிச்சு வச்சீங்க, வரதட்சணை கொடுக்க கூடாதானே, மகர் தானே உங்களுடைய மகள் இடத்துல வாங்கணும், நீங்க உங்க மகளுக்கு எதுக்காக வரதட்சணை போட்டு கொடுத்தீங்க, நிர்பந்தம், அதனால நாங்க வரதட்சணை போட்டுட்டோம். எதுக்காக வட்டியில போய் விழுந்திருக்கீங்க, வட்டி வாங்கி வீடு கட்டணும்னு என்ன அவசியம், வட்டி எதற்காக வாங்கியிருக்கீங்க, நிர்பந்தம்,
அதனால வட்டி வாங்கிட்டோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நிர்பந்தத்தோட கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறார்கள். இது வெள்ளம் நிர்பந்தமே கிடையாது. வீடு கட்டுறதுக்கு வட்டி வாங்கி வீடு கட்டுறதுல என்ன நிர்பந்தம் இருக்கு? ஆடம்பர திருமணத்துல போய் கலந்துகிட்டே ஆகணும், இல்லாட்டி உனைய கொன்றுவேன் யாராவது சொல்றானா? இது நிர்பந்தமா? நம்முடைய மகளுக்கு கட்டாய வரதட்சணை போட்டே ஆகணும், வரதட்சணை போடலட்டி நம்ம உயிர் போயிருமா? இது நிர்பந்தமா? இறைவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த நிர்பந்தம் என்பதை தூக்கி நமக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக நாம் மாற்றிக் கொள்கிறோம். நிர்பந்தம் அதனால செஞ்சுட்டேன், அல்லாஹ் ஹராமாக்கின எல்லாத்தையும். நிர்பந்தம் என்கின்ற ஒரே ஒரு சூழல் எப்படா உயிர் போகின்ற தருணம் வந்தால் மாத்திரம்தான் நிர்பந்தம். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹ் பொய்யன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர், இந்த உலகத்திலே வந்த ஒரு அருட்படை. அவர்களை பார்த்து பொய்யர் என்று சொல்வது கூடாது. ஆனா எதிரிகளினுடைய அந்த தாக்கத்தினால், சித்திரவதைகளினால், எந்த அளவுக்கு சித்திரவதை என்பது நமக்கே தெரியும். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய குடும்பம், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கண் முன்பாக அவர்களினுடைய தாயார் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இருவரும் கொல்லப்பட்டதற்கான ஒரே காரணம் என்னன்னா அபூஜஹல். அபூஜஹல் வந்து சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் இருவரையும் அடிக்கிறார், நிர்பந்தப்படுத்துகிறார். முகமது பொய்யர்னு சொல்லு, முகமது ஒரு பொய் என்று சொல்லு, இந்த மார்க்கம் உண்மை கிடையாது என்று சொல்லு, அதை சொல்கின்ற வரைக்கும் உன்னை சித்திரவதை செய்வேன். செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு சித்திரவதை கொடூரமா போகுதுன்னா, நீ முகமது பொய்யன்னு சொல்லலாம், நான் உன்னை கொன்றுவேன் என்று சொல்லிய தாயையும் கொள்கிறான், தந்தையும் கொள்கிறான். ரெண்டு பேரை கொலை செஞ்சுட்டு அம்மார் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து அதே கோரிக்கை, அதே கட்டளை இடுகிறான். அம்மாரே, முகமது பொய்யன்னு சொல்லலனா உன்னுடைய தாய்க்கு என்ன நிலையோ, உன்னுடைய தந்தைக்கு என்ன நிலையோ அதே நிலைமை உனக்கு. உன்னுடைய அம்மாவை கொண்டாச்சு, எதனால? முகமத பொய்யன்னு சொல்ல மறுத்த நாள். உன்னுடைய தந்தையோ கொண்டாச்சு, எதனால? முகமத பொய்யன்னு சொன்ன மறுத்த நாள. இப்ப நீயும் முகமத பொய்யன் என்று சொல்லலனா நான் உன்னையும் கொன்று விடுவேன். அடிக்கிறான், சித்திரவதை செய்கிறான். சித்திரவதை தாங்க முடியாமல் உச்சகட்ட அளவிற்கு நம்ம சொல்லலன்னா நம்ம உயிர் போகும் என்கின்ற ஒரு சூழலை அடைந்தால் முகமது பொய்யன் என்று சொல்லிவிட்டார். நிர்பந்தத்தினுடைய கட்டாயத்தினால் சொல்லிவிட்டார். அவரினுடைய வாய்தான் சொன்னதே தவிர உள்ளம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கிறது. சொல்லிட்டு அழுது கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் வந்து அழுது கொண்டே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை பத்தி இப்படி சொல்லிவிட்டேன். ரசூலா என்ன சொன்னாங்க? என்னதான் இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படி என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லவில்லை. ரசூலா சொன்னது இதேதான். உங்களுக்கு ரொம்ப நிர்பந்தமான சூழலில் நீங்கள் சொன்னார், அது தவறேதும் கிடையாது, இனிமேல் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நிர்பந்தம்னா இதுதான் ஒரு நிர்பந்தம். உயிர் போகின்ற ஒரு சூழலை அடைவதுதான் நிர்பந்தமே தவிர, நிர்பந்தம் என்கின்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இறைவன் ஹராமான எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு நாம் முனைந்தால் உண்மையிலேயே நாம் இறைவனினுடைய வசனங்களை கேலிப்பு தாக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே நிர்பந்தம் எது என்பதை தெரிந்து அதன் காரணமாக நாம் இந்த ஹராமை எல்லாம் ஹலாலாக்கினால் அது நமது கிடையாது. நிர்பந்தம் என்றால் உயிர் போகின்ற ஒரே ஒரு சூழல் தான் நிர்பந்தமே தவிர வேறு எதுவும் நிர்பந்தம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்வோம். இறைவன் நமக்கு வழிகாட்டிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் ஹலாலான வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஹராமை செய்துவிட்டு நிர்பந்தத்தை ஒரு பாதுகாப்பாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு இறுதி வரைக்கும் ஹலாலான ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.